ஈவினிங் ஆனாலே போதும் நம்ம வில்லன்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ட்ரி கொடுத்துட்றாங்க. அவங்க என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணாதான் உண்டு. கொசுவை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாலே நம்ம நைட்டு தூங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு பயந்து ஜன்னலில் க்ளோஸ் பண்ணிடுறது எப்போவுமே. என்னதான் மூக்கு பிடிக்க மதியான வேலையில் வகை வகையாக சாப்பிட்டாலும் இந்த ஈவினிங் டைமில் சின்னதாக ஸ்நாக்ஸோ இல்லை டீயோ ஏதாவது போட்டால் தான் உண்டு. நமக்கு ஸ்நாக்ஸில் நெக்ஸ்ட்டு டீ தான் ஃபஸ்ட்டு. இதில் நாமளே ஈவினிங் சும்மா இருந்தாலும் அந்த டைம் தான் பார்த்து வடை போண்டா பப்ஸுன்னு சமோசான்னு எல்லா வாசனையும் வரும். எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த வடை போண்டா பப்ஸு கடைலாம் இருந்துச்சுன்னா போச்சு, மூக்கை தொலைச்சிரும். சரி, நமக்கு டீ தானே, எனக்கு மட்டும் டீ போட்டுட்டேன். இதில் நடுவில் நம்ம சின்ராஸ் எனக்கும் வேணும்னு சொன்னதுனால 2 கிளாஸ் எடுத்துட்டேன். திடீர்னு டீயும் வேணான்னு சொல்லிட்டாரு. சரி, எனக்கு மட்டும் டீக்கு பட்டர் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்லான்னு இருந்துட்டேன். 1000 பிஸ்கெட் வந்தாலும் இந்த டீக்கு எப்போவுமே பட்டர் பிஸ்கெட் தாங்க. என்ன சொல்கிறது, டீக்கு பட்டர் பிஸ்கெட் சாப்பிட யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தண்ணி கேன கொஞ்சம் மளிகை சாமான் சொல்லியிருந்தேன், எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் முட்டை மட்டும் உடஞ்சிடுச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு.